சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி இப்போ வசமா சிக்கியிருக்காங்க. இந்த சிட்டி ரோகிணி என்னெல்லாம் சொன்னாங்களோ, அத்தனையும் போலீஸ்ட்ட சொல்லி இப்போ ரோகிணிய வசமா சிக்க வச்சிருக்கான். ரோகிணி இப்போ தப்பிப்பாங்களா, மாட்டாங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஆக்ரோஷமா பேசின இந்த மீனா பார்த்தீங்க அப்படின்னா, அ கடைசியில வந்து ரொம்ப பாவமா இருக்கு. கெஞ்சத பார்த்தா பாவமா இருக்கு. நம்ம குடும்பம் மானம் தான் போகும் அப்படின்னு டயலாக் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ கண்டிப்பா இந்த வாட்டியும் இந்த ரோகிணிய காப்பாத்த தான் போறாங்க. ரோகிணி வந்து ஜெயிலுக்கு போனாலும் சரி, இல்ல வீட்டுக்கு திரும்ப போனாலும் சரிதான். ஆனா பழைய மாரி அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குமா? அப்டின்னா, அது கேள்விக்குறி தான். ஏற்கனவே விஜயா ரோகிணிய வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு பிரச்சனையும் ஆட் ஆனனால, சத்தியமா விஜயா ரோகிணிய மதிக்க போறதே கிடையாது. இன்னும் செம்மையா வச்சு செய்ய தான் போறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப எபிசோட்ல ஒரு புது ப்ரோமோவ காமிச்சிருந்தாங்க. ஒரு சின்னதா காமிச்சிருக்காங்க. என்ன அப்டின்னா, விஜயாவும், பார்வதியும் சேர்ந்து ஒரு அறக்கட்டள மாரி ஸ்டார்ட் பண்ணி கோவில்ல அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அங்க முத்துவும் போயிட்டு சாப்பிட உட்கார்றாரு. நான் உங்க கையில சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட போறனான்னு தெரியல. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்ற மாரி ரொம்பவே பாவமா கேட்க, விஜயாவும் வந்து சாப்பாடு போடுறாங்க. அப்போ பொறையேறும்பொழுது விஜயா பதறி போயிட்டு தட்டி குடுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல எபிசோட்ல பெருசா இன்ட்ரஸ்டிங்கா காமிக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்றதால முத்துவோட சின்ன வயசுல நடந்த அந்த ஃப்ளாஷ்பேக் கதைய அ கொண்டு வர மாரி தெரியுது. என்ன ஆச்சு? எதனால முத்துவுக்கும், விஜயாவுக்கும் இந்த அளவுக்கு வந்து ஒரு பகை இருக்கு அப்படின்றத கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு.